அனைவருக்கும் வணக்கம். வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாக்களுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் மாண்புமிகு சதாசிவம் வேலேந்திரன் அவர்களே, மற்றும் மலேசியாவிலே இருந்து வருகை தந்து ட்வின்னிங் ப்ரோக்ராம் MBA வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடனும் இன்டி மலேசியாவுடனும் புத்துணர்வு ஏற்படுத்தி சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற டாக்டர் அரசு அவர்களே, திருநங்கைகளை ஒன்று சேர்த்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே அவர்கள் படிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உறுதுணையாக இருந்து பேசி அமர்ந்திருக்கிற ஓல்கா அவர்களே, இந்த விழாவுக்கு இந்த 3 நிகழ்வுகளுக்கும் ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்து இங்கே சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் செல்வி பிரீதா கணேஷ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற வைஸ் சான்சலர், ரெஜிஸ்ட்ரார், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் மற்றும் பெருந்திரளாக வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். உண்மையிலேயே இந்த 3 நிகழ்வுகளும் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள். MBA பட்டம் வெளிநாட்டிலே படிப்பது என்றால் மிகவும் கடினம், சிரமம் என்று அழகாக செல்வி பிரீதா இங்கே குறிப்பிட்டார்கள். நானும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற ஆசை என்னிடம் இருந்தது. நான் நிறைய ப்ரெஸ்ஸிலெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். நான் பச்சையப்பன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது என்னுடைய அருமை தந்தை ஐசரி வேலன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்போது எனக்கு இங்கே படிப்பதற்கே வசதி இல்லாமல் நான் மிகவும் சிரமப்பட்டேன். ஸோ 3ஆம் ஆண்டு படிப்பதற்கு ஃபீஸ் அங்கே 650 ரூபா தான். அந்த பணமே என்கிட்ட இல்லாமல் இருந்தது. அதுவே எனக்கு ஆசிரியர்கள் தான் எனக்கு உதவி செஞ்சு நான் படித்தேன். பிகாம் படித்தேன், அப்புறமா எம்காம் படித்தேன், அப்புறம் MBA படித்தேன், அப்புறம் MPhil படித்தேன், அப்புறம் BL படித்தேன், அப்புறம் ML படித்தேன், அப்புறம் PhD படித்தேன். இப்படியெல்லாம் நான் படித்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த வித வசதியும் இல்லாமல், படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவதற்கே இல்லாமல் தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். அதனால் நான் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியலையோ அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுக்கணும். டிகிரி வாங்கி மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேலை வாங்கி அவங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணணும் அப்படின்றதில் ரொம்ப குறிக்கோளாக கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக வேல்ஸ் பல்கலைக்கழகம், வேல்ஸ் குழுமம் அதை செய்து கொண்டு இருக்கிறது. சுமார் 500 மாணவர்களை வருடந்தோறும் இலவசமாக கல்வியும் அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். அந்த நிகழ்விலே இன்றைக்கு என்னுடைய மனதை தொட்ட 2 நிகழ்வுகள் டிரான்ஸ்ஜெண்டர் அவர்களை படிக்க வைப்பது, அதுவும் PhD படிக்க வைப்பது என்றது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கல்வி கொடுத்தா அது அந்த குடும்பத்தை காப்பாற்றும். அந்த கல்வி அந்த குடும்பம் அவங்க சமுதாயத்தை காப்பாற்றும். அந்த சமுதாயம் அந்த நாட்டையே காப்பாற்றும். ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு கல்வி கொடுத்தோம்னா அது எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி. இன்றைக்கி இந்த திருநங்கைகள் PhD வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னும் போது, நான் ஒரு PhD மாணவனா எனக்கு அது தெரியும் எவ்வளோ கஷ்டம். இங்கே நம்ம 3 வருடத்தில் PhD முடிக்கலாம். ஆனால் நான் படிக்கிற காலத்தில் எனக்கு 8 வருஷம் ஆச்சு நான் படித்து முடிக்கிறதுக்கு. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் PhD பண்ணேன். பாலிட்டிக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ணேன். ஸோ 8 ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி தான் நான் PhD பட்டமே வாங்கினேன். ஸோ அந்த 8 ஆண்டுகளில் நான் நிறைய டிகிரி வாங்கிட்டேன். MBA, MPhil இதெல்லாம் வாங்கிட்டேன். ஸோ நானும் ஒரு வழக்கறிஞர், போஸ்ட் கிராஜுவேட் லா அப்படின்றதில் சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல் டிரான்ஸ்ஜெண்டர் வழக்கறிஞர் நம்மளுடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு வரணும். அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த நிகழ்வு
அகதி முகாமிலே இருந்து ஒவ்வொரு முகாமிலையும் இருந்து ஒவ்வொரு அதாவது நாங்கள் வந்து ஒரு செக்டருக்கு மட்டும் இலவச கல்வி கொடுக்கறது இல்லை, எல்லாருக்கும் இந்த கல்வி போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய இது. அதில் நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால, அதாவது டைரக்டர்ஸ் யூனியன், நடிகர் சங்கம், பெப்சி, இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 100 சீட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு த பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு ஒரு 100 பேருக்கு ஃப்ரீயாக சீட்டு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நல்ல உண்மையான ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் பணம் இல்லாதப்பாங்க அவங்களுக்கு ஒரு 100 பேருக்கு ஃப்ரீயாக சீட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து அதில் இலங்கை அகதிகளையும் சேர்த்துருக்கோம், டிரான்ஸ்ஜெண்டரையும் சேர்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய எல்லாருக்கும் கல்வி போய் இலவச கல்வி ஒரு குரூப்புக்கு மட்டும் போகக்கூடாது, எல்லாருக்கும் போகணும் அப்படின்றது தான் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, என்னை தொடர்ந்து என்னுடைய மகளும் அதை தொடர்வது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எங்கே இது வந்து விட்டு போயிடுமோ அப்படின்னு நான் நினச்சேன், அதை வந்து எடுத்தாச்சு. அதனால் எனக்கு நான் இனிமேல் ஃப்ரீ, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் இலங்கை அமைச்சர், நீண்ட நாட்களான நண்பர், அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. எனக்கும் இந்த விஷயம் இந்த சீட்டெல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறது வந்து எனக்கு நேற்று தான் தெரியும். அவர் என்னை பார்க்குறதுக்காக கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஐயோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க, நம்ம வந்து யூனிவர்சிட்டியில் மீட் பண்ணிக்கலான்ட்டு. அவரை இதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்டான சீஃப் கெஸ்ட் வந்ததில் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ வந்து வேல்ஸ் பல்கலைக்கழகம் வந்து லண்டனில் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கோம், சிங்கப்பூரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ துபாயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ மலேசியாலையும் ட்யூனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ இலங்கையிலும் ஒன்று நிச்சயமாக செஞ்சுருவோம் அப்படின்றதுக்கு அதுக்கு உண்டான ஆயத்த வேலைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.